முன்ன உள்ள வீடியோல வந்து ஆம், சிஆர்ஏன்னா என்ன, சிஆர்ஏ மெத்தட் எப்படி கிரியேட் பண்றது, அடுத்து வைட்னா என்ன, வைட் மெத்தட் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கு ரெண்டுக்குள்ள, அதாவது சிஆர்ஏ மெத்தடுக்கும் வைட் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோல வந்து காம்பனன்ட்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர்ல சேம் போன வீடியோல கிரியேட் பண்ண அதே ஃபோல்டர்ல ஒரு ஃபைல் ஒன்று காம்பனன்ட் சொல்லி கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்கும். காம்பனன்ட்ஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ன்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனில் ஒரு H1 டேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். H1 டேக்கில் திஸ் இஸ் காம்பனன்ட் ஃபைல்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைலை வந்து எப்படி ரன் பண்ணணும்னு சொன்னால், எப்பயும் நம்ம இதுக்கு முன்னே ரன் பண்ணோம் இல்லையா, போன வீடியோவில் இந்த ஆப்ல இருந்து ரன் பண்ணோம். எப்படி அதில் ஒரு H1 போட்டு சிஆர்ஏ ப்ராஜெக்ட் செட்டப்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இதுக்கு முன்ன வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்க சொன்னால் நம்ம சொல்கிறது வந்து புரியும். சரி, இப்போ வந்து இதில் தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டரை வந்து எடுத்துடலாம். இந்த ஆப்புமே கூட நமக்கு தேவையில்லை, கிளாஸ் நேம் ஆப் இதெல்லாம் தேவையில்லை, விடுங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஃபேஸ் ஃபைல்னு சொன்னால் இந்த ஆப் ஃபைல் தான். இந்த 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 ஆப் ஃபைல் காம்பனன்ட் தான். இதில் தான் நம்ம இந்த எஸ்ஆர்ஜி ஃபைலில் நம்ம கிரியேட் பண்ணுற காம்பனன்ட், என்டையர் காம்பனன்ட், எந்த காம்பனன்ட் கிரியேட் பண்ணாலும் இதில் தான் கால் பண்ணி ரன் பண்ணுவோம். அதை வந்து ரன் பண்ணும்போது அது ஒரு டேக்காக தான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணி கால் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன நம்ம காம்பனன்ட் நேம் என்ன, காம்பனன்ட்ஸ், COM PO காம்பனன்ட்ஸ் நான் வந்துருச்சுங்களா. இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு இந்த லெஸ் தென் இதை கொடுக்கணும். இது கொடுத்தா தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த மெத்தட்லாம் கால் பண்ணணும். இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணி இந்த ஃபைல் பார்த்து போய்க்கலாம். சிடி ஸ்பேஸ் இன்னும் CRAR வைட், வைட். ஓகே, நெக்ஸ்ட் CRA வெயிட்டுக்குள்ள இருக்கிற இந்த CRA ஃபோல்டருக்குள்ள போகணும். அப்புறம் தான் ரன் பண்ண முடியும். ஓகே, மறுபடியும் சிடி ஸ்பேஸ் CRAன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள போயாச்சு. இப்போ npm ஸ்டார்ட் கொடுத்தா ரன் ஆகும். npm start. ஓகே, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்போ ரன் ஆகும். ப்ரௌசரில் டைரெக்டாக ரீடைரக்ட் ஆயிரும். இப்போ பார்க்கலாம். ஓகே, இது ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, திஸ் இஸ் காம்பனன்ட் ஃபைல். நம்ம கிரியேட் பண்ண காம்பனன்ட் ஃபைல் வந்து இங்கே ரன் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இது இந்த காம்பனன்ட் ஃபைல் தானே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கோட் போய் என்ன போட்டிருக்கோம், நம்ம காம்பனன்ட் ஃபைலில் திஸ் இஸ் காம்பனன்ட் தான், காம்பனன்ட் ஃபைலிங் தான் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ கோட் வந்து கரெக்டாக ரன் ஆகுது. இதுதான் இந்த கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் காம்பனன்ட். இது ஒரு செட்டாக இருக்குங்களா, இது ஒரு செட் ஆஃப் கோடு தான் காம்பனன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ராப்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ப்ராப்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற அர்த்தம். ப்ராப்ஸோட மீனிங் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஒரு காம்பனண்ட்லேருந்து, அதாவது இந்த காம்பனண்ட்டுங்கிற இந்த காம்பனண்ட்ஸ்லேருந்து இன்னும் ஒரு காம்பனண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இல்லாட்டா ஷேர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் ப்ராப்ஸுங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ப்ராப்ஸ் பற்றி பார்க்கறதுக்காக இதில் கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். என்ன சேஞ்சஸ்ன்னு சொன்னால், ஹலோ ஹலோ ஐ எம் காம்பனன்ட் ஃபைல்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆப்புக்கு போய் ஆப்பில் வந்து ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எப்படின்னு சொன்னால், நேம்ங்கிற ஒரு
ஒரு ஃபீல்டில் நேம்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரிங் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். டெவலப்பர்னு சொல்லி கொடுக்குறேன். டெவலப்பர்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டெவலப்பர்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு டேட்டா வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எங்கேருந்து ஆப் காம்பனண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் எங்கே காம்பனண்ட்டுங்கிற ஃபைலுக்கு. இந்த ஃபைலில் வந்து இந்த காம்பனண்ட்டில் வந்து எப்படி நம்ம வந்து அதை கெட் பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த பெராந்திசஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து தான் பெராமீட்டர் வெளியாக வாங்கணும். அதில் கேர்லி பிரேசஸ் போட்டு ப்ராப்ஸ்ன்னு சொல்லி வாங்கலாம். ரெண்டு மெத்தடில் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ப்ராப்ஸ் சொல்லி வாங்கியாச்சு. இங்கே வந்து கேர்லி பிரேசஸ் போட்டு ப்ராப் ஸ்டார்ட் நேம்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த மெத்தட் வந்து இது வந்து டி ஸ்ட்ரக்சரிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் கிடையாது இது. டி ஸ்ட்ரக்சரிங் மெத்தட்னு சொன்னால் எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நார்மல் மெத்தட் இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரௌசர் போகலாம். ஓகே, எரர் வருது. என்ன எரர்? நேம் எரர். இப்போ கோட் போய் பார்க்கலாம். கோடில் ப்ராப் ஸ்டார்ட் நேம். ஓகே, ப்ராப்ஸ் இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் சொன்னால், இந்த ப்ராப்ஸ் வருது இல்லையா, எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணல. அதுக்கு இம்போர்ட் ஆப்லேருந்து வருது. ஆப்புங்கிற காம்பனண்ட்லேருந்து வருது. ஆப் ஃப்ரம் ஆப் போட்டாச்சு. ஓகே ஓகே, சரி, இம்போர்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து டி ஸ்ட்ரக்சரிங் பண்ணலை, அதனால இந்த கேர்லி பிரேசஸ் வந்து தேவையில்லை. டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். டி ஸ்ட்ரக்சரிங் பண்ணால் மட்டும்தான் கேர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ப்ரௌசர் போய் பார்க்கலாம். இப்போ ஹலோ ஐ எம் காம்பனன்ட் ஃபைல் டெவலப்பர்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த நேம் வந்து அனுப்பியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் தரல. ஹலோ, ஓகே, அதுக்காக கோடில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஐ எம் ஏ டெவலப்பர் மட்டும் பார்த்துக்கலாம். ஹலோ ஐ எம் ஏ டெவலப்பர் அப்படின்ட்டு வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ப்ரௌசர் போகலாம். ஹலோ ஐ எம் ஏ டெவலப்பர் எப்படி அந்த டேட்டா வந்து பாஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா. ப்ராப்ஸோட முக்கியமான இது ப்ராப்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டியே இதுதான். டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலை. இங்கே ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அவங்க அந்த ஒரு மெயின், அதாவது பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது பேரண்ட்லேருந்து வர காம்பனண்ட்டை வந்து காம்பனண்ட்டில் வர டேட்டாவை வந்து வந்து கெட் பண்ணி ஃபெச் பண்ண முடியுமே தவிர அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அந்த வர டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காகத்தே வரணும்லாம் இல்லை, எனி டைப்லேயும் வரலாம். ஸ்ட்ரிங்கா, நம்பரா, பூலியனா, இல்லை ஒரு அறையா, இல்லை ஒரு ஆப்ஜெக்டாக கூட வரலாம். எந்த டைப்பில் வேணாலும் அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை ப்ராப்ஸால் அதை வந்து கெட் பண்ண முடியும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து டி ஸ்ட்ரக்சரிங் மெத்தடை வந்து பார்க்கலாம். இதை வந்து அப்படியே இந்த கூட வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதையே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கோடை அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ராப்ஸை வந்து எடுத்துட்டு கேர்லி பிரேசஸ் போட்டு என்ன நேமில் அனுப்பியிருக்கோம், நேம்ங்கிறது அனுப்பியிருக்கோம். டேரெக்டாக நேமை கெட் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப் ஸ்டார்ட் நேம் இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்துடலாம். டேரெக்டாக நேம்னு சொல்லி போட்டால் இதுதான் டீஸ்ட்ரக்சரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ போய் பார்த்தாலும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது, கரெக்டாக ரன் ஆகும். ஓகே, இந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்க்க முடியுது இல்லையா, ஹலோ ஐஎம்ஏ டெவலப்பர்னு சொல்லி வருது. இந்த மெத்தடுக்கு அந்த மெத்தடுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ப்ராப்ஸ்ன்னு போட்டு 10ல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியுது தானே. ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ஸ்ன்னு எடுத்துருவோம். ப்ராப் ஸ்டார்ட் நேம், அங்கே வந்து ப்ராப்ஸாக தான், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம வந்து இங்கே நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டியில் ஒரு டெவலப்பருங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணி எங்கேருந்து ஆப்புங்கிற காம்பனண்ட்லேருந்து காம்பனண்ட் ஃபைலுக்கு அனுப்பியிருக்கோம். இப்போ காம்பனண்ட் ஃபைலில் கெட் பண்ணுற அந்த ஒரு டேட்டா வந்து ப்ராப்ஸுங்கிற வேல்யூவில் தான் வரும். நம்ம வந்து அதை டீஸ்ட்ரக்சரிங் முறையில் என்ன நேமில் நம்ம வந்து அங்கே டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமோ அந்த நேமையே டேரெக்டாக வந்து இங்கே கெட் பண்ணி இந்த டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்படி யூஸ் பண்ணா இது வந்து டீஸ்ட்ரக்சரிங்வாங்க. இந்த இந்த மெத்தேடுக்கு பொறுத்து. இந்த மெத்தேடு வந்து நார்மல் மெத்தேடு தான். ஓகே. நாம வந்து இந்த மெத்தேட்ல நேம் தான் அனுப்பணும் இந்த மாரிலாம் இல்ல. என்ன டைப் வேணாலும் அனுப்பலாம். ஒரு ஃபங்ஷன கூட அனுப்பலாம். ஆரோ ஃபங்ஷன் அந்த மாரி கூட அனுப்பிறலாம். அனுப்பி ஒரு பேரண்ட் காம்பனன்ட்ல சைல்ட் காம்பனன்ட்க்கு கெட் பண்ணி அத வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த வர்ற டேட்டா வந்து இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. இம்யூட்டபிள் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி அத வர்றத வந்து கெட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியுமே தவிர, அத வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இது வந்து ரீயூசபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தன காம்போனன்ட் வேணாலும் இங்க ஆப்ல போய் பார்த்தோம்னு சொன்னா, ஆப்ல இருந்து தானே அனுப்புறோம். இதே மாரி மல்டிபிள் காம்போனன்ட்க்கு மல்டி டைம் அனுப்பிக்கலாம். ரீயூசபிளாவும் இருக்கும். எந்த ஒரு எரர்ஸும் வராது. இப்ப போய் ப்ரௌசர் போய் பார்த்தா உங்களால பார்க்க முடியும். ஓகே. எத்தன டைம் வந்து கால் பண்ணாலும், அது வந்து எந்த ஒரு எரரும் வராது. ஓகேவா? எந்த ஒரு எரர் இல்லாம ஓகேவா தான் இருக்கும். அது கரெக்ட்டா தான் ரன் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பத்தி பார்க்கலாம்.